நமது பகுதி வளங்கள், இயற்கை வளங்கள் தான் நம்மளுடைய முக்கியமான நம்முடைய செல்வம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய இயற்கை வளங்கள். இந்த பகுதியிலே குறிப்பாக இயற்கை வளங்களை நிறைய கொள்ளை கொள்ளை போய் கொண்டிருக்கின்றது. அரசாங்கத்தினுடைய சரியான அணுகுமுறை இல்லாததுனால இயற்கை வள கொள்ளை இந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறதாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு, ஒரு குறைபாடு, பொதுமக்களுடைய குறைபாடு இருக்கின்றது. அதை நான் இங்கே மத்தியில் நான் வைக்க வேண்டிய என்னுடைய கடமை. இரண்டாவதாக இந்த ஜல்ஜீவன் திட்டம், இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய ஜல்ஜீவன் திட்டம், பிரைம் மினிஸ்டருடைய ஜல்ஜீவன் திட்டத்திலோட பல்வேறு முறைகேடுகள் இங்கே நடந்து கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. அதையும் கூட நாம், ஏன்னா தண்ணிக்கு நம்ம கஷ்டப்படக்கூடிய ஒரு பகுதி, அதுவும் நாம் இந்த பொதுமக்கள் சார்ந்து சாதாரண மக்கள், இப்போ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் சாதாரண மக்களை மையப்படுத்திய ஒரு விஷயங்களை மட்டும் நான் இப்போ பேசியிருக்கேன். மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் உங்கள்கிட்ட 7 பக்கத்திற்கான ஒரு குறிப்பு கொடுத்துருக்கேன். அந்த குறிப்பில் எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லோரும் இதை முறைப்படியாக, நான் இந்த சொன்ன விஷயங்களில் ஏதாவது தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னால், அல்லது நீங்கள் ஏதாவது என்கிட்ட கேட்குறேன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம்.